2019 இருந்து சிஎஸ்கே டீம் 180 ரன் பிளஸ் மேல சேஸ் பண்ணதே இல்ல. ஏன் இந்த மேட்ச் வர எல்எஸ்சி 203 ரன் வர அடிச்சிருப்பாங்க. இவனுங்க 180 பிளஸ் ரன் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. இவனுங்க இதை எப்படா சேஸ் பண்ணுவோம்னு மேட்ச் உட்காந்து பார்த்தா உர்தீப் பட்டேல் இவனை வச்சுக்கிட்டாடா இவ்வளவு நாளா தோத்துட்டு இருந்தீங்கன்ற மாதிரி 13 பாலுக்கு 50 அடிச்சிருப்பாரு. ஃபாஸ்டஸ்ட் 50 ரேஸ்ல வர இப்ப ஜாயின் பண்ணிட்டாரு. இவர் இப்படி ஆடுறத பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரவே வேணான்ற மாதிரி தான் சொல்ல வச்சிருவார் போல. உர்தீப் பட்டேல் இப்படி ஒரு நாட் ஆடி அவுட் ஆனதுக்கு அப்புறமா சரி இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிரும் உட்காந்து பார்த்தா கடைசி ஓவரையும் கொண்டு போய் நம்ம ஹார்ட் பீட் பிபி எல்லாத்தையும் ரைஸ் பண்ண வச்சுதான் ஜெயிப்பாங்க போல. தோனியாலே 5 வருஷமா முடியாத 180 பிளஸ் ரன் சேஸ் ருத்ராஜ் அவர் கேப்டன்சில பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த மேட்சும் எல்எஸ்சி கூட தான். இந்த மேட்ச் மட்டும் நம்ம ஜெயிச்சோம்னா இன்னும் பிளே ஆஃப் கனவுன்றது நம்மளுக்கு அடைவா இருக்கும். நேத்து காலையில தளபதி சிஎம் பதவி இருக்கிறாரு. அப்படியே சாயந்தரம் வந்தா சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படியே நைட் மேட்ச் வந்தா ஆர்சிபி வர்சஸ் மும்பை. பாருங்களேன், ஒரே நாள்ல 3 டீமுக்கு மேட்ச் வேற லெவலா இருந்துச்சு. நானும் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஆர்சிபி கடைசி வரையும் கொண்டு போய் புவி ஒரு 6 அடிச்சு வின் பண்ண வைப்பாரு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தா ஆர்சிபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. எந்த டீம் மேல ஏறும் எந்த டீம் கீழே வரும்னே தெரியல. அவ்வளவு டைட்டா போயிட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ன்றது. நேத்து இருந்த சண்டே தான் என் வாழ்க்கையில லிட்டில் பிஸியஸ்ட் சண்டே. ஏன்னா காலையில தளபதி பதவி இருக்கிறாரு, மதியம் என்னடா சிஎஸ்கே மேட்ச், நைட் என்னடா 2 பங்கமே அடிச்சுக்கிறாங்க. நேத்து உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.